இன்னைக்கு இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை. அதெல்லாம் முடியாது, இது என் வாழ்க்கையில நடக்காது, என் பிள்ளைகள் எதிர்காலம் கட்டப்படாது, என்னுடைய படிப்புல நான் நல்லா பாஸ் பண்ண மாட்டேன், நிறைய மதிப்பெண்கள் வராது, இப்படி நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். அது முடியாது என்று நம்பிக்கை இழந்து போய் நீங்கள் இப்ப இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் ஆவியானவர் இறங்கி வந்தால் உயிரடைவீர்கள். ஆமேன். சோர்ந்து போன நிலைமையில இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையற்ற நிலைமையை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதாவது ஆவியானவர் இறங்கி வந்து எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். பவுல் நமக்கு தெரியும், பவுல் சொல்லுகிறார், சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரமாவது எதுவுமே கிடைக்கல, பார்க்கல, நம்பிக்கை அற்று போயிற்று, பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. ஆனாலும் கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எந்த காரியத்துல நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கையில இனி இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அல்லது நான் நம்பிக்கையை இழந்துட்டேன், லாஸ்ட் ஹோப்பு கூட போயிடுச்சு, எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு, என்ன பண்ண போறேன் தெரியலையே என்று நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இப்ப ஆவியானவரிடத்துல சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வர போகிறார். பிள்ளைகளுடைய மன அழுத்தம், இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி அவங்க மனம் திரும்புவாங்க தெரியலையே, மனம் மாறுவாங்க தெரியலையே. நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஹோப்பே போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இன்றைக்கு இப்பொழுது ஆவியானவர் உங்க வீட்டை நிரப்ப போகிறார், உங்கள் குடும்பத்தை தொடப்போகிறார், ஒரு விடுதலை உண்டாக போகிறது. நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்து போன தன்மை, காய்ந்து போன தன்மை, நம்பிக்கையற்ற தன்மை, சோர்ந்து போன தன்மை, எல்லாவற்றினின்றும் ஆவியானவர் உங்களை எழும்பி நிற்க வைக்க போகிறார்.